கூட விசுவாசத்தை பற்றி அதிகமா பேசக்கூடிய மாசமா மட்டும் என்ன கொண்டு வந்து நடத்துறது இனி அவர் தான் நடத்தப்படுறது செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் இப்போ ஓரளவுக்கு சாப்பிட கூட சிறுவை தந்து கருத்துல தாங்கி வராது. இன்னும் பல பலவீனங்கள் இருந்த போது இந்த வசனம் வந்து பலவீனத்திலே போதன வார்த்தையின்படியே கருத்துக்களை கிருபை நாங்களே உங்களுக்கு வார்த்தை மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றும். தியானத்துல சொன்ன ஒரு மனுஷனுடைய வார்த்தை ஒரு பாரம், ஒரு மனுஷனுடைய வார்த்தை வார்த்தைக்குரிய சந்தோஷம், இதெல்லாம் வார்த்தை. மனுஷனுடைய வார்த்தையிலேயே நல்லது கெட்டது நடக்கக்கூடிய காரியங்கள் இருக்குமானால் சர்வ வல்லமையுள்ள தேவன் வார்த்தையினால் இந்த உலகத்தை தாங்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை அந்த வாழ்க்கையை மருளும். அந்த வார்த்தையை குறித்து ஒரு நல்ல ஏற்றம் தாக்கம் நமக்கு அதிகமா இருக்கு. கொஞ்ச நேரமா இருந்தாலும் மகள் சின்ன மகள் ஜூலி அடிக்கடி சொல்லுவோம், கொஞ்சமா சாப்பிட்டானே ஹெல்த்தியா சாப்பிடணும். நிறைய சாப்பிட்டு ஒன்றும் பிடிக்காது, கொஞ்சமா சாப்பிட்டா ஹெல்த்தியா இருக்கணும். கொஞ்ச நேரம் நான் பேச போனேன், அது ஹெல்த்தியா இருக்கணும். ஹெல்த்தியா இருக்கணும், அது ஒரு புதிய பெருமை கொண்டு வரணும். இல்லையா? நான் வந்து உட்கார்ந்துக்கிறேன், நீ கர்த்தருடைய வார்த்தையை எடுத்தீங்கன்னா முதல் நல்ல வரும்போது என்ன பண்ணக்கூடாது. நேற்றைய தினத்திலோட போயிட்டேன், சரவணா வீட்டுக்கு போனேன். அங்க கூட சொன்ன, நீங்க 10 நிமிஷம் பேசுறீங்க, 5 நிமிஷம் பேசுறீங்க, எனக்கு தெரியாது, நீங்க நல்ல சாட்சிகள் வந்து பேசி முடிக்க பிறகு கர்த்தர் என் கூட பேசினார். நிறைய ஜனங்கள் பேசக்கூடிய அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தை இப்ப கூட உங்களோட கர்த்தர் பேசுவார், அதிகமாய் பேசுவார் என்று மாதத்தின் வாக்குகள் எத்தனை பேருக்கு ஞாபகம் பைபிள் சேர்ப்பது. பைபிள்ல இல்லையா? நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் எந்த சூழ்நிலையில யார பார்த்து இந்த வார்த்தையை ஆண்டவராக இயேசு இது ஏன் பரிசுத்த ஆவியானவர் இந்த வேதத்துல நமக்கு எழுதி காலையில பார்க்கும் சங்கீத தியானத்துல பாவம் யாருக்கு இல்லாம இருக்கு. சாத்தானுடைய ஒரு பெரிய தந்திரமே நம்ம பலவீனப்படுத்த. இதுக்குன்னே யாராவது ஆளுநர் அனுப்புவோம், ஏதோ ஒரு வார்த்தை நம்மள வேதனைப்படுத்துகிற மாதிரி பேசிடுவாங்க. இந்த பெரிய பாரமா மாறி நம்மள பலவீனப்படுத்த. ஆனா சொல்லிட்டார் ஆண்டவர், பல பாரங்களை நீங்க தாங்கி இருக்கலாம், பல பாரங்களோட கூட வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், பல பாரங்களை நீங்க சுமந்து இருக்கலாம். இந்த பாரம் என்னால முடியலையே, இந்த பாரம் எனக்கு தள்ளாட வைக்குது, இந்த பாரத்தில் நான் விழுந்து போயிடணும், எதுக்காக என்ன ஆகுமோ என்ற ஒரு பயம் நிறைஞ்சவங்களாக கால வேலையில தேவனுடைய சபையாக வீட்டுக்கு வந்திருக்கிறார்.
கடையில சொன்னாங்க, இதெல்லாம் என் மேல வைக்கணும், நான் உன்னை ஆதரிக்கிறேன், நீதிமானா இருக்கிறதுனால தள்ளாட விட மாட்டேன். சாட்சியில கூட பார்த்தோம், பல பாடங்களை பார்த்தோம். ஒவ்வொன்றையும் கர்த்தர் மேல வைக்கும் போது கர்த்தர் நிச்சயமான பதிலை தந்து நம்ம சந்தோஷப்படுத்துறோம். அப்ப இன்னைக்கு இரண்டாவது நம்ம பார்க்க போறோம், நீ விசுவாசிக்க கூடுமானார். ஏன் சொன்னாரு? அவனை குணமாக்க போகிறது அவர்தான். அவரால் முடியுமா? முடியாது. என்ன முடியாது? அவரால் கூடாது ஆகாது என்ற ஒரு காரியம் இல்லை. அப்படி பேசல. பேசுற நம்ம கூட பார்த்து பேசுறாரு. ஒரு பிரச்சனை அவனுக்கு, நான் பிள்ளைய குறிச்ச பிரச்சனை. அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பிரச்சனை. ஏதோ ஒரு மாத்திரை கொடுத்தோ, ஏதோ ஒரு டாக்டர் கொடுத்தோ, ஊசி போட்டு சரியாகிற பிரச்சனை கிடையாது. ஒரு அசுத்த ஆகி அந்த பிள்ளை மேல இறங்கி வருது. எப்பதான் இந்த அசுத்த ஆகி அந்த பையன் மேல இறங்கி வரணும், அப்பதான் அவனை அலங்கடிக்கிறான். நெருப்பிலையோ தண்ணிலையோ தள்ளி அவனை கொண்டு நினைக்கிறான். பெற்றோர்களுக்கு பெரிய பாரம் என்னன்னா, தான் எத்தனை பாரங்களை ஒண்ணா தாங்கிக்குவாங்க. ஆனா தான் பிள்ளைகளுக்கு சின்ன பிரச்சனை வந்தாலும் பெற்றோர்கள் என்ன பண்ண முடியாதுன்னா தாங்க முடியாது. அந்த பெற்றோர்கள் கவனிச்சு பாருங்க, வாழ்க்கையில நீங்க எந்த அளவுக்கு சாத்தானுடைய பிரச்சனைகளை பார்த்திருக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஆனா அந்த 32 33 வருஷமா சாத்தானுடைய கிரியைகள் அதிகமாக கர்த்தர் அப்படின்னு நடத்தி இருக்கிறார். பற்பலவிதமான பிரச்சனைகள் மத்தியில ஆச்சுன்னா ரொம்ப யோகிய போல ரொம்ப சாது போல பேசுவாங்க எங்கிட்ட. ஆனா அப்பட்டமான காரியங்களை கர்த்தர் பேசி பல ஜனங்களை நான் பார்த்திருக்கிறேன். இப்ப நான் பிள்ளை பாதிக்கப்படுறத பார்த்தா அவன் எவ்வளவு இடத்துக்கு போயிருப்பான். நம்ம பிள்ளைங்களுக்கு கூட ஒரு காரியத்தை சொன்னா 4 பேர் சொல்லுவாங்க, அந்த டாக்டர்கிட்ட போனா நல்லாயிடும், அந்த நர்சிங் ஹோம் போனா நல்லாயிடும், அங்க மந்திரிக்கிறாங்க போனா நல்லாயிடும், அவர்கிட்ட போனா அந்த பாஸ்டர்கிட்ட போனா நல்லாயிடும். இப்படி பல காரியங்களை சொல்லியிருப்பாங்க. பல பேர் சொல்றத அவன் என்ன பண்ணிருப்பான்னா செவிகளுக்கு கேட்டிருப்பான், செய்திருப்பான். ஏன்னா அவனுக்கு தான் செய்ய நல்லா ஆகணும் என்ற ஒரு எண்ணம். இது போல சூழ்நிலைகள்ல இருக்கும்போது பல இடங்களிலே தன் பிள்ளைகளுக்காக போயிட்டா எங்கேயுமே அந்த குழந்தை பிள்ளை சுகமாக எங்கேயுமே அந்த பிள்ளை. இப்போ இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களிடத்துல அந்த பிள்ளையை கொண்டு வர அந்த ஆவி அந்த பிள்ளை மேல வருது, அவனை அளவழிக்குது. ஆனா அதை குறைச்சு விட சீஷர்கள் எங்க வந்தா இப்ப இங்க வந்து கூட என்ன பண்ண முடியல. எவ்வளவு பேரு விசுவாசிகள் வீட்டுக்கு வருவாங்க, விசுவாசிகள் என்ன பண்ணாங்க, அவங்க ஆண்டவருக்குள்ளமா போமா நல்லா சொல்லி மத்த ஜனங்க அனுப்புவாங்க. ஆனா நம்பாங்க என்ன பண்ணுவாங்க. ஏன்னா இது விசுவாசியின் பேரு, ஆனா உள்ள இருக்கிறதெல்லாம் அவிசுவாசம். இதுல என்னதான் இருக்குது, அந்த விசுவாசம் கிடையாது. இப்போ சீஷர்களிடத்துல வரான், விசுவாசமும் வரான், மத்தவங்க தொடர்ந்து வரான். ஆனா சீஷர்களால கூட என்ன பண்ண முடியலன்னா அவங்களை குணமாக்க, அந்த குழந்தை விடுவிக்க எல்லாம் முப்பதா இருக்கிறாங்க. இப்ப ஏசு அப்ப வராது, என்ன விஷயம்ப்பா, என்ன காரியம் கேட்கிறாரு, செத்தவனை போய் விழுந்துக்கிறாங்க. இப்ப இயேசுவை பார்த்தவன் அந்த குழந்தையினுடைய தகப்பன் கல்லல் நடந்த சம்பவங்கள் எல்லாம் இயேசுக்கு சொல்றோம். கொண்டு வந்தேன், அவங்களால கூட என்ன பண்ண முடியல. நீ ஏதாவது செய்யக்கூடுமானால் எனக்கு என் பிள்ளைகள் மேல மனம் இறங்கி
ஆயிரம் ஒரு காரியத்தை செய்தி நீ என்ன பண்ணணும், எவ்வளவு வேதனையான பொருளா இருந்திருக்கு. பாரம் அழுத்தினவருக்கு இருந்திருக்கும். எத்தனை வேதனை நிறைஞ்ச ஒரு நிலையில அந்த தகப்பன் இயேசுவினிடத்தில் பேசி இருப்பான் என்பதை ஒருவேளை இன்னைக்கு நம்ம தொண்டையை அழுத்தக்கூடிய அளவுக்கு வேதனைகள் பாரத்தை நம்மளை தடுமாறு பண்ணலாம். என் பிரச்சனைக்கு எத்தனையோ பேரிடத்துல நான் போய் வந்துட்டேன், எத்தனையோ பேரிடத்துல நான் ஜெபம் பண்ணிட்டேன், ஆனா இன்னும் எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கல என்ற நிலையில இருக்கிறான். இனிமேலாவது என் வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் உண்டாகுமா, இனியாவது எனக்கு ஒரு விடியற்காலம் கிடைக்குமா என்ற ஏக்கங்களோடு கூட பற்பல விதமான சந்தேகங்களோடு கூட தேவனுடைய சந்தோஷத்தை கடந்து வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இயேசு அவனிடத்துல கேட்கிறார், அவன் சொல்றான், நீர் ஏதாவது நீங்க மேல மனதில் நீங்க செய்யப்படுமான விசுவாசிக்கு கூடுமான என்ன என்ன பண்ண முடியாது. ஒரு அற்புதம் உனக்கு நடக்கணும், உன் பிள்ளை வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் உனக்கு வரணும்னா, உன் பிள்ளைய சாகடிக்க நினைக்கிற அலகடிக்கிற அசுத்த ஆவிகள் உன் பிள்ளைய விட்டு விலகி ஓட வேண்டாம். எத்தனை பேருக்கு இந்த விசுவாசம் ஆகி நம் பிள்ளையை குறித்து ரிப்போர்ட் நிறைய பெற்றோர்கள் நிறைய பேர் தன் பிள்ளைகளை குறித்து ஒரு ஏக்கம், எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம். பாக்குறேன் கூட பழகினவங்க வயசு கூடுறது, அவங்களுக்கு பிள்ளைகள் பத்தின மன வளர்ச்சி சரியில்லாம இருக்கிறாங்க, பயம். ஆண்டவரை பற்றி கொஞ்சம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறதுனா என்ன பயம். இருக்கிற காலகட்டத்துல எல்லா காரியத்தையும் அவங்க செய்யறாங்க. பெண் பிள்ளைங்க, 2 பெண்ணும் பெண் பிள்ளைங்க, பெண் பிள்ளைகளுக்கு யார் செய்யறாங்கன்னா அவங்க பெற்றோர் தான் எல்லாம் செய்யறாங்க. உருப்பாக்குறது இருந்து மோஷன் எடுக்கிறது இருந்து எல்லா காரியத்தையும் யாரும் பாக்குறாங்க. இப்ப இவங்க பார்க்கிற விதமாக வேற யாரால பார்க்க முடியும்? இப்ப ஒரு பாரம், ஒரு அழுத்தம், ஜெபம் பண்ணும்போது எழுதுவாங்க. ஒரு அற்புதம் வேணும் எனக்கு, பின்னாடி என் பிள்ளைகளுக்கு என்ன வேணும், ஒரு ஆதரவு வேணும், என் பிள்ளைகளுக்கு என்ன வேணும். அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும். பெற்றோரோட காசு இல்லைங்க, பிள்ளைங்க நல்லா இருக்கணும். நான் வாழ்ந்துட்டேன், காலம் கடந்து போயிடுச்சு. இனி என் வாழ்க்கையில என்ன அனுபவிக்க வேண்டியது இருக்கு, ஓடியாச்சு ஓட்டம். ஆனா இனி நான் பார்க்க வேண்டியதெல்லாம் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை குறித்துதான் எனக்கு ஒரு பாரம் இருக்கே தவிர வேறொரு பாரம் சொல்றதுக்கு எல்லாமே எதுக்குள்ள அடங்கி இருக்குன்னா இதுல தான் அடங்கி இருக்கு. ஆனா அந்த நிலைக்கு மாறான சூழ்நிலைகள் வரும்போது விசுவாசம் அங்க அவிசுவாசம் நம்ம இருக்கு. விசுவாசிக்க வேண்டிய நாம என்ன பண்ற, எல்லாவற்றுக்கும் கருத்து பார்த்துக் கொள்வான்னு சொல்லக்கூடிய நாம நமக்கு சில பிரச்சனைகள் வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகளை நம்ம அனுபவிக்கும் போது, பற்பல நம்மளை சுற்றிடமா இருக்கிற ஜனங்களை பல வார்த்தைகளை சொல்லி நம்மளை பாரப்படுத்தும் போது நம்முடைய விசுவாசம் அவிசுவாசம். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்ட, நீ விசுவாசிக்க கூடுமான விசுவாசிக்கிறவனுக்கு அவன் உடனே பதில் சொல்றான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே.
நினைச்சு பாருங்க, அவன் ஜெபம் உண்மையா இருக்கு. ஆகிலும் எனக்குள்ள அவிசுவாசம். எனக்கு என்ன இருக்கு? ஒரு அவிசுவாசத்தை நான் எங்க கிரி செய்தேன். எனக்குள்ள ஒரு அவிசுவாசம், இதை நீக்கணும் என்று அவன் கேட்கிறான். ஆனா நம்ம என்ன கேட்கறது? பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும், வியாதிகளுக்காக ஜெபம் பண்ணணும், மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், பிரச்சனைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா நமக்குள்ள என்ன இருக்கு? எவ்வளவு ஜெபம் பண்ணாங்க எப்படிதான் என்ன பார்த்ததுன்னு உனக்கே புரிய மாட்டேன். விசுவாச வார்த்தைகள் கிடையாது. விசுவாச வார்த்தைகள் எந்த அளவுக்கு நம்ம பேசுறோம், இது பரீட்சைக்கு நிற்கும். நீ சொல்ற வார்த்தைக்கு உடனே பதில் கிடைக்கணும்ன்றது நம்முடைய எண்ணம். ஆனா தேவன் அதை நிறுத்தி வைக்கிறார். அது ஒரு டெஸ்டிங்ல வைக்கிறாரு. அது ஒரு பரீட்சையில நிக்குது. அந்த பரீட்சையில நீ சொல்ற வார்த்தை பாசா பெயிலான்றது தீர்மானம். எல்லா மனுஷர்களும் ஒவ்வொரு கிறிஸ்துவ வாழ்க்கையிலையும் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில இந்த விசுவாச பரீட்சையில தப்புவதும் கிடையாது. இதை தவிர்க்கவும் யாரும் எல்லாருக்கும் இந்த பரீட்சை இருக்கு. அந்த ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், பெரிய அற்புதங்களை செய்கிறவர்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் தான் இருக்கு. ஏன்னா அந்த பாதையில தான் இயேசு கிறிஸ்துவே கடந்து போறார். இந்த விசுவாச பரீட்சை ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் அனுமதிக்கப்படுது. சில பேர் கேட்கிறாங்க, சில பேர் பேசுறாங்க, பார்த்தவங்க கூட அடிக்கடி பேசுவாங்க, ஆண்டவருக்கு ஊழியம் செய்த ஆள் இல்லையா, யாருக்கு என்ன தீமை செய்வீங்க, நல்லதான செய்யணும், நீங்க ஏன் கூட பிரச்சனை? பாடுகள் மேல பாடு. ஏன் 3 ஆபரேஷன் ஒரே பக்கம்? அதாவது நான் சொல்லுவேன், நெஞ்சில இருந்து என் அடிவயிறு பிடிக்கப்பட்டிருக்கு. வெளியே 20 நாட்ல வெளியே படிக்கட்டு அந்த மனுஷன் பார்க்க பாருங்க. உண்மைதான், வேதனை நிறைஞ்சிருக்கிறது உண்மைதான். பற்பல சூழ்நிலைகளில பல விதமான மனுஷர்களை நான் சந்திக்கிறது உண்மைதான். ஆனா நிச்சயமா என்னை விட்டு விலகாத தேவன் என்னோட தேவ பலத்துல, தேவ திருவையில, இந்த சூழ்நிலையிலையும் அவர் என்ன நடத்தினார். அதனால என்ன பண்ணாரு, 4 பேர் இன்னைக்கு சொல்றவங்க 4 பேர் விதமா சொல்லுவாங்க. ஏன்னா முதல்ல ஆபரேஷன் நடந்தப்ப அப்படி பேசினாங்க. என்ன செய்யறானோ ஆண்டவர் அவனுக்கு இந்த வியாதியை கொடுத்தாருன்னு பேசினாங்க. சில பேர் நினைச்சிட்டாங்க கேன்சர் வந்துருச்சு, இவர் என்ன பண்ண மாட்டாரு, பழைக்க மாட்டாரு, என்ன பண்ணிடலாம். கடைசியா ஒரு நேரத்துல போயிட்டாரு. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். எனக்கு கொஞ்சம் வியாதி கொண்டவங்க யாராவது பார்க்க வந்தாங்கன்னா பெரிய சந்தோஷம். நேற்று சகோதரர் அவங்க அரிசி வாங்குறது இந்த வருஷம் 6 இடத்துல வாங்குறது. அவர் நேற்று அரிசி கொண்டு வந்தார். நம்ம வீட்டு மேல வாசனை எப்படி இருக்கு பார்த்து வருது, நல்லா இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் நாங்க ஒரு உதவி செய்திருக்கணும். தவறி போச்சு பார்த்துருந்தாங்க. பணம் தான் உதவி நினைச்சாரு. நீ பண்ற ஒவ்வொரு ஜபமும் எனக்கு, நீ பண்ற ஒவ்வொரு ஜபமும் எனக்கு அழுப்படுத்தின, என்னை ஆசீர்வாதமா மாற்றுவதற்கு ஜபத்தை கேட்கிறவராக ஆண்டவர் இருக்கிறாங்க. சந்தோஷப்பட்டேன். எழுதியா ஒரு பலவீனத்துல டாக்டர் என்ன சொல்லுவாங்க, அந்த ஆபரேஷன் போயிட்டு வந்தோம்னு பாத்தீங்கன்னா பகலா இரவான தெரியாது. அந்த மயக்கம் மருந்து கொடுத்து அந்த ஆபரேஷன் பண்ணும்போது 2 மணி நேரத்துல மயக்கம் தெரியுதா, 12 மணி நேரம் மயக்கத்துல இருக்கா, 24 மணி நேரம் மயக்கத்துல இருக்கிறாங்களா? எனக்கு சொன்ன டாக்டர் வெளியே வந்து உட்காந்து கண்ணாடிகளை தலைமை பாரு, வெளிச்சத்தை பாரு, சூரியனை பாரு, அந்த இடத்த பாரு, பாரு. ஏன்னா பார்க்கக்கூடிய ஒரு இடத்துக்கு
இப்போ நீ வந்திருக்க அப்படிதான் ஒரு பெரிய ஒரு ஆளை பார்க்கும் போது, ஒரு தெற்குவரை பார்க்கும் போது, ஒரு காரியங்களை பார்த்து வரும்போது சந்தோஷம். இப்படி எல்லாம் சந்தோஷப்பட்டேன். அப்ப கேட்டாரு, ரொம்ப சந்தோஷப்படுறது. அவன் கடைசியா அவனை பார்த்துட்டு போறான்னு வந்திருக்கிறான்டா. அப்போ சில 28வது அதிகாரத்துல ஒரு காரியம் எழுதுவது, பவுல் கப்பல் பிரயாணம் போகும்போது அந்த கப்பல் புயல்ல சிக்கி அடிபட்டு ஒரு தீவு ஓரமா ஒதுங்கும் போது அந்த தீவை அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. அது மழைக்காலமா இருக்கிறதுனால அந்த தீவுக்காரர்கள் அவங்களை ஏற்று நெருப்பு போட்டி அனல் போட்டு புதுக்காய்களுக்கு என்ன பண்ணுவாங்க, எல்லாம் உட்காந்துருவாங்க. அப்போ ஒவ்வொரு விறகாக எடுத்து நெருப்புல போட்டுதான் இருப்பாங்க. இப்ப பவுல் என்ன பண்ணுவான், ஒரு விறகு எடுத்து போடும்போது ஒரு பெரியன் பாம்பு அவன் கையை கட்டிக்கணும், கையில ஜனங்க பார்த்தாங்க, கடலுக்கு தப்பி கூட என்ன பண்ற பாவியான மனுஷன் என்ன சொல்லுவாங்க இல்லையா, பெரிய கழிச்சா விழி முடிஞ்சு சொல்லுவாங்க. அவரும் வெள்ளம் நிறைஞ்சு விரியும் பண்ற அவள வெள்ளம் நிறைஞ்சு விரியும் கட்சா விரிச்சு முடிச்சு போட்டு படைக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இவன் யார் கையில சொல்லிருந்து அவன் கொஞ்ச நேரம் அவனை வெட்டி நெருப்புல ஒன்று போட்டு அவன் ஒண்ணுமே நடக்காத போற உட்காந்துங்கிறான். அந்த தீவை அந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்தாங்க. முதல்ல பாதிக்கு சொன்னவங்க இப்போ ஏன் என்ன பார்த்தாங்க, வெயில் பாம்பு கையில கையில் இருக்கு, அந்த சாதாரண நெருப்புல தள்ளி உலகிட்டு இருந்தேன். என்ன பண்றேன் சொன்னாரு, இப்படிதான்டா என்னுடைய அபிஷேக வல்லமை நான் அந்த வியாதியை மேற்கொண்டேன். இப்ப ஜனங்க அவனை பார்த்து என்ன சொல்ல முடியுமா, இப்ப பாவியும் பேசல, ஆண்டவர் உங்களோடு கூட இருந்திருந்தாங்க பார்த்து நீங்க என்ன பண்ணீங்க, அப்ப என்ன செய்தானோ பற்பல விமர்சனங்கள் இன்னைக்கு நம்மளை திருப்பி பேசுறதுக்கு பல பேர் இருக்கிறாங்க. நம்முடைய விசுவாசத்தை பலவீனப்படுத்துவதற்கு பல பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு அற்புதம் வாழ்க்கையில என் வாழ்க்கையில செய்யணும்னா அவர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்துக்கு நீ பலவீனமா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. அல்லேலூயா. இவன் பல இடங்களில் போய் தோல்வி போனவன், வெட்கப்பட்டு வந்தவன், தன் பிள்ளையை சுகமாக்க முடியாம ஒண்ணுமே செய்ய முடியாம வந்தவன், இப்ப இயேசு இடத்துல வந்து நான் சொல்றாரு, நீ விசுவாசித்தா இதை நான் செய்ய முடியும். நான் விசுவாசிக்கிறேன், ஆனா நான் அவிசுவாசம் எனக்குள்ள இருக்கு, அதை நீ எடுத்து போடுங்க. நீங்க நமக்கு என்ன இருக்கு விசுவாசம், அவிசுவாசம். அற்புதங்களை செய்கிறதுக்கு தேவன் இன்றைக்கும் உயிருள்ளவராக இருக்கிறார். வெளிப்பட்ட 1:18 நீ பார்த்தீங்கன்னா மறித்தேன், ஆனால் இதோ சதா பாருங்க நான் உயிரோடு இருக்குன்னு சொன்னேன். இப்போ நான் ஆராதிக்கிறேன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் மறித்து உயிரோடு இருக்கும்போது என்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் இல்லையா? இருக்கிறாரா? அற்புதங்கள் செய்ய முடியுமா? முடியாதா? ஆனா அதுக்கு என்ன எதிர்பார்க்கிறது, சொன்னபடியே நடக்கும் என்ற விசுவாசத்தை தேவன் என்னிடத்துல எதிர்பார்க்க. ஆனா என்கிட்ட என்ன இல்லை, எனக்கு தெரியும் அவன் அற்புதம் செய்கிறவர், அவரால் முடியாத காரியம் ஒண்ணும் கிடையாது, அவருக்கு எல்லாம் வேதான காரியம் தான், எல்லாம் சொல்றேன் பேசுறேன். ஆனா எனக்கு பிரச்சனைகள் வரும்போது நான் என்ன பண்றது, மற்ற பிள்ளைகள் சரியில்லை, இது மோசமான விதைகள் இருக்கு அப்படின்னா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வியாதிகள் ஈஸியா போய் இருக்கு. ஆனா என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லாம் வந்து என்ன பண்ண முடியும், ஒரு அவிசுவாசம் எங்க வருது, ஆண்டவர் அப்படிதான் செய்வது. இதுதான் வேதம் சொல்லுது. யாக்கோபு முதல் அதிகாரம் 2-3 வசனங்களை பார்த்தீங்கன்னா, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது விசுவாசத்தின்
விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். எதை சந்தோஷமா எண்ணணும்? எதை சந்தோஷமா எண்ணணும்? பல ரகத்துல இருக்கு, பல ரகத்துல இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க வந்து வாட்சியா இருப்பாரு விவசாயம் சொல்லுவாங்க. சில பேரை பாருங்க, சில வீட்டுக்கு கவுன்சிலிங் போனா அந்த கதை பார்த்தீங்கன்னா காலையில சிவிடாயிடும். ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் சொல்ற குறைகளை கேட்டுன்னா அவ்வளவுதான். அவங்க வீட்டாங்க வந்துட்டாங்கன்னா கதை. ஆனா இது ஒரு ரகம் சோதனை. இத மாத்த ஆண்டவரால முடியுமா? முடியாத. ஆனா என்ன பண்ண மாட்டேன், நம்ம ரகமா பேசுறோம். ஆனா அதை மாற்றக்கூடிய விசுவாசம் உள்ள தேவன் என்னோட கூட தான் இருக்கிறார். இந்த விசுவாசம் எனக்கு நானவே தான் ஒருத்தனை கொடுக்கிறாரு, அவன் அவிசுவாசியா இருக்கிறான். அவன் வாழ்க்கையில இணைக்கப்பட்டிருக்கிறாரு, அவனை மாற்றக்கூடிய வல்லமும் எவனுக்கு இருக்கு. ஆனா நமக்கு நேரம் எதுக்கு இல்லை. எதுக்கு இல்லை? ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் விசுவாசித்தா ஆகும். நான் விசுவாசித்தா எல்லாம் கூடும், தேவனால எல்லாம் கூடும். அப்ப தேவனால கூடாத காரியம் இல்லை என்று சொல்லுகிறேன். நானு இயேசுவை விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையில எல்லாம் கூடும் என்ற விசுவாசம் எனக்கு இருக்குமானால் என் வார்த்தைக்கு அவிசுவாசம் உள்ளதாக இருக்காது. எப்படியாப்பட்டதா இருக்கும்? விசுவாசம் நிறைந்ததாக இருக்கும். ஆனா சில காரியங்கள் வேதத்தை பார்த்தா தெரியும். ரோமர் 5:4 நீங்க வாசிச்சீங்க. உபத்திரவங்களினாலே மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையை நிதானிக்க செய்யக்கூடிய ஒரு காரியம் எதிர்த்து இருக்குன்னா நம்ம சந்திக்கிற உபத்திரவங்களுக்கு. உபத்திரவம் தான் நம்முடைய வாழ்க்கையில பொறுமையை உண்டாக்கும். சில நேரங்கள்ல நம்ம என்ன கிடையாது, ஒரு பதட்டம் தான். பதவியே எல்லாத்தையும் சேதனடிக்கும். நமக்குள்ள என்ன கிடையாது, ஒன்றை சிந்திச்சு இருப்போம். ஒன்றை இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனை ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம நிதானிச்சு சிந்திச்சு இதை எப்படி செயல்படுத்தலாம் என்ற ஒரு தெளிவை நாம் ஆண்டவர்கிட்ட பெற்றுக் கொண்டிருக்கோம். ஆனா நம்ம என்ன பண்றது இல்லை, நம்ம என்ன பண்றது இல்லை. நான் சொல்றேன், ஒரு பிள்ளை சரியா படிக்கணும், சரியா இல்லை. கொஞ்ச நாள் நம்ம அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, படிக்க சொல்லுவாங்க, திட்டுவாங்க, 4 பேர் பேசுவாங்க. கடைசியா ஒரு செக் பண்ணிடுவாங்க. என்ன சொல்றாங்க? ஏன்னா இவங்க பெருமை, அவ்வளவுதான். ஆனா வேதத்தில் பிள்ளைகள் கற்றால கொடுக்கப்பட்ட சுதந்திரம், அது அவருடைய கனி. தேவன் கொடுத்தது, மனுஷன் கொடுத்தது தப்பிருக்கலாம். தேவன் உனக்கு ஒன்றை கொடுத்திருப்பாரான தப்புக்கு வாழ்க்கையில் எதையும் சரிப்படுத்தவும் எதையும் சீர்படுத்தவும் நீ நினைச்சதை விட, நீ வேண்டிக் கொண்டதை விட அதிகமாக அந்த பிள்ளைக்குள் கிரியை செய்து நீ அவமானப்பட்ட இடத்துல ஆச்சரியமான ஆசீர்வாதமாக மாற்ற இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் என்ற விசுவாசம் இன்னைக்கு பெற்றோர்களுக்குள்ள அநேகம். அவனை தூக்கப்படுறாங்க. அவனை செய்யறான்னா இன்னும் அவனை அதிகமா எரிச்சல் படுத்தி அவன் தப்பு பண்றாங்களா, அவனை தட்டி கேட்க. எப்ப கேட்கணும்? 4 பேர் மத்தியில கிடையாது. அவனை தனியா கூட்டு வாங்க வச்சு தனியா பேசணும். அவன் காரியங்களுக்கு உணர்த்து வைக்கணும்.
ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்ண மாட்டாங்க, 4 பேர் மத்தியில பேசி அவனை அவமானப்படுத்துற மாதிரி பண்ணி அவன் இன்னும் எங்க போவாங்க, தவறான காரியத்துக்கு தான் போயிருப்பான். ஆனா கற்றுக் கொடுத்த செல்வம், கற்றுக் கொடுத்த பிள்ளைகள் அது உண்மையை கெட்டதாக இருக்க வாய்ப்பு கிடையாது, நல்லதான் இருக்கும். கர்த்தர் அப்படியாப்பட்ட மேன்மையில வளர்க்கிறதுக்கு அந்த பிள்ளைய கர்த்தர் வல்லவராக இருக்கிற அந்த விசுவாசம் தான் பிள்ளையை குறித்த காரியத்தை கர்த்தரிடத்துல என்ன பண்ணும், ஒப்பு கொடுக்கும். சில பிரச்சனைகள் வருது, சில காரியங்கள் வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகள் சோதனைகள் நம்மள நெருங்குதோ, நம்மளை சுத்தி கொள்ளுதோ, எப்பெல்லாம் நம்ம பாதிக்கப்படுகிறோமோ அப்பதான் நம்முடைய இறுதிய தாழ்மையோடு கூட, அல்லேலூயா, மன ரம்மியமான கூட அது இருக்கும்படியாக நாம தான் காத்துக்கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனா என்ன பண்ண மாட்டோம், வேதனை. ஆனா நம்ம சந்தோஷமாக என்ன பண்றது கிடையாது. ஆனா இன்னொரு காரியம் இருக்கு, எப்பெல்லாம் வாழ்க்கையில பற்பல விதமான சோதனைகள் வருதோ அப்பெல்லாம் தேவனுடைய பலவிதமான ஈவுகளும் நமக்கு வந்து கொண்டே இருக்கு. அந்த பற்பல விதமான ஈவுகளை உனக்கு கொடுப்பதற்காகத்தான் சபை என்ற தன் வீட்டில உனக்கு உக்கரானக்காரன் என்ற ஊழியக்காரனை கத்த வைத்திருக்க. ஆனா சில பேர் பிரச்சனை மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. உன்னுடைய நன்மைக்காக கொடுக்கப்பட்டவன் ஊழியக்காரன். கர்த்தரிடத்தில் அவன் கணக்கு உன்னை குறித்து சொல்வதற்கு அவன் நியமிக்கப்பட்டிருக்கிறான். கண்டிப்பாக ஊழியத்துல நான் பார்க்கிறேன், சில பேர் வருவாங்க, முட்டிகள் போடுவாங்க, ஜெபம் பண்ண, நீங்களே ஜெபம், யாரு ஜெபம், கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிப்பார். ஐயா பார்த்த ஜெபம் பண்ணுவோம், இவங்களும் சொல்ல மாட்டாங்க, நாங்க விருப்பம் முடிச்ச ஒரு ஜெபமே பண்ணலாம்னு தீர்மானிக்கிறோம். அப்ப என்னதான் பண்றது, தேவனும் ஈவுகளுக்கு உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கர்த்தர் என்கிட்ட முடிவு இருக்கிறாரு. ஆனா பிரச்சனை நீ தான் சொல்லணும், பிரச்சனையை யார் தான் சொல்லணும். டாக்டர்கள் இருக்கிறாங்க, படிச்சிருக்கிறாங்க, அதுக்காக பல காரியங்களை செலவு பண்றாங்க. அவங்க கிட்ட போய் உட்கார்ந்த உடனே யார் ஆரம்பிக்கிறாங்க, தலையில இருந்து கால் வரையில அக்க புட்டு வைக்கிறாங்க. இங்க வலிக்குது, அங்க வலிக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது. அவன் கேட்டாங்க, அவன் கைய பிடிச்சு பார்த்து ஏதாவது கிரிக்கு ஒரு பேப்பர்ல கொடுத்தான்னு அவ்வளவு பத்திரமா வாங்கி அதுக்கு ஒரு பணத்தை கொடுத்துட்டு வேற வந்து 5000 ரூபாய் செலவாச்சு. பெருமை அங்கே எதுக்கு வந்து செலவு பண்ணுவான், எங்க பார்த்தா எல்லாத்தையும் சொல்லுவான். ஆனா அவன் வாழ்க்கைக்கு பிரச்சனைய தீர்வா பற்பல ஈவுகிற உனக்கு தீர்வா கொடுத்து வைத்திருக்கிற ஊழியக்காரர்களுக்கு ஒரு காரியத்தை என்ன பண்ண மாட்டாங்க. ஊழியக்காரன் நோடுபடும் பிரச்சனையை சொல்லி கேட்கிறதுக்கு நீ ஒருமனப்படுவாயானால், விசுவாசப்படுவாயானால் வாழ்க்கையை கற்ற பெரிய அற்புதங்களை நிச்சயமாக பண்ணுவதை செய்யக்கூடியவராக இருக்கிறது. நாம என்ன பண்றோம்னா, எபிரேயர் 3:8 சொல்லப்பட்டபடி ஆண்டவர் கோபம் மூட்டக்கூடியவர்களை தான் நம்ம காணப்படும். நம்ம என்ன பண்றோம், வனாந்திரத்திலே கோபம் மூடினது போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். என்ன பண்ணக்கூடாது, நம்ம இறுதி என்ன ஆகுதான்னா ரொம்ப ரத்தனை. ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே ரிசீவ் பண்றதே கிடையாது. யாருக்காக சொல்றாங்க, எதற்காக சொல்றாங்க, யாருடைய நன்மைக்காக சொல்றாங்கன்றத இறுதி என்ன பண்ணல, வேற வேலை கிடையாது. எப்ப பார்த்து என்ன பண்றாரு, எதுவும் கடினமானது. பற்பல அற்புதங்கள் நடந்தது, ஆனா பார்க்கும் ஒவ்வொரு முறையும் கடினப்பட்டான். அதனுடைய விளைவு அடி. தேவன் காண்பிக்கிற ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு காண்பிக்கிற அந்த அற்புதம் அவனுக்கு மட்டும் கிடையாது, நாளைக்கு முன்னதான் நடக்கும்.
அல்லேலூயா. அல்லேலூயா. சில பிரச்சனைகள், சில காரியங்கள் நமக்கு நிச்சயம் தேவைன்றதுனால சில பாடுகளுக்கு கர்த்தர் நடத்துறாரு. ஒன்று ஆறு நீங்க வாசிச்சீங்கன்னா இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலும் துன்பப்படுகிறீர்கள். என்ன பண்றீங்க? கொஞ்சம் காலம் சோதனை. எவ்வளவு காலம்? ஆனா அதனாலே நிறைய துக்கப்படணும். 2வது சொல்றாரு, எங்க பாத்தீங்கன்னா 12-7 வசனத்துல சிற்சியை சகிக்கிறவர்களா இருந்தா ஆண்டவர் தன்னை நம்மளோட பிள்ளைகளா எடுத்து நடத்துறோம்னு சொல்லப்பட்டது. அல்லேலூயா. ஏன்னா தகப்பன் தன் பிள்ளைகளை சிக்ஷிப்பது அழிப்பதற்காக அல்ல, அவன் நல்ல நிலையில வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த சிக்ஷையை நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுங்க. 4 சொற்களை நீங்க வாசிச்சீங்கன்னா வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரகாரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். பற்பல ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கிற உக்கிரகாரர்களை போல ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இந்தியாவோட வேதனையில வரவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறேன். ஆனா இந்த சோதனைகள்லாம் நம்ம சந்திக்கிற துன்பங்களும் கொஞ்ச காலம் தான். 1 Corinthians 10:13 பார்க்கிறோம். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பிராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்பட்டவரிடம் போடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதுக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். சோதனையோடு கூட அதுக்கு தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு போக்கையும் ஆனா தப்பிக்கொள்ளக்கூடிய ஒரு வழி எப்பவுமே தன் பிள்ளைகளுக்காக. 2வது, எந்த பிரச்சனையும் எந்த சோதனையும் நம்முடைய பலத்துக்கு மிஞ்சினது அல்ல. அப்ப இதனுடைய விளைவுகள் என்னன்னா, இந்த 2 காரியத்தை ஏன் அனுமதிக்கிற ஆண்டவர் சொன்னா 2 காரியங்கள் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஒண்ணு, பிரச்சனைகள் அதிகமா வரும்போது, சோதனைகள் நம்ம அதிகமா சொல்லிக் கொள்ளும்போது தேடுவோம், வார்த்தையை தேடுவோம். இந்த சத்திய வசனம் நம்மளை பரிசுத்தமா தேவனோடு கூட ஒரு நல்ல இணைப்பை நம்ம வாழ்க்கையில் உண்டாங்க. சத்தியம் இல்லாம தேவ வசனத்துக்குள்ள போகாம பரிசுத்தம், அதாவது நீ பிரித்தெடுக்கிற ஒரு நிலைக்கு வர முடியாது. என்ன பண்ணணும்? 2வது, எப்பதான் நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் பெருகுதோ அப்பெல்லாம் நம்ம மனுஷனை போல எங்கோ சுற்றி கடைசி என்ன, சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் எந்த நிலையிலையும் கர்த்தரையே நீ சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அப்ப எந்த காரியமானாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, யாரா இருக்க முடியும்? எங்க போனோம்? அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம பற்பல விதமான பல ரகமான பிரச்சனைகளை சந்திக்கும் போது நம்முடைய விசுவாசம் யாரை சார்ந்து இருக்குன்னா பாருங்க, நமக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய பல காரியங்கள் பூமியில இருக்கு. பல மனுஷர்கள் இருக்கிறாங்க, பல பேர் இருக்கிறாங்க. நல்ல உயர்ந்த ஸ்தானம், மலை போல இருக்கிற ஆளு சொல்லுவாங்க, மலை போல நம்பி இருக்கிறவங்க மலை கூட நம்ம காணாம போயிட விளையிடும். ஆனா நம்ம நம்பக்கூடிய ஒருவர் இருக்கிறோம்னா என்றைக்கும் மாறாதவராக இருக்கிறவர்.
அப்ப ஆண்டவர் இன்னைக்கு நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம்னா நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு பரீட்சை வைக்கிறது, எல்லாருக்கும் ஒரு டெஸ்ட் இருக்கு. இந்த டெஸ்ட்ல நீ நல்ல மதிப்பெண்கள் பெற்று இன்னும் நல்ல மேல 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 வரணும்னு சொன்னா யாரெல்லாம் சார்ந்திருக்கணும், யாரெல்லாம் சார்ந்திருக்கணும் இல்லையா? படிக்கிற கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா இருக்கு, பதில் ஈஸியா இருந்தா ஈஸியா பாஸ் ஆயிடும். அப்ப பதில் யார் எழுதணும்? நம்ம பிரச்சனை இருக்கலாம். அப்ப யாரெல்லாம் சார்ந்து நிற்கணும்? நம்மகிட்ட பதில் இல்லை, நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய கேள்வி இருக்கு, நம்ம கிட்ட என்ன கிடையாது, பதில் கிடையாது. ஆனா பதில் யாருகிட்ட இருக்கு? அப்ப பதில் அவர்கிட்டதான் இருக்குன்னு யாருகிட்ட தான் போனோம்? அவருக்கு போனோம். இந்த பிரச்சனை, இந்த காரியம் சொன்னாங்க, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல, மக்கள் படிக்க வச்சிருப்பான். நீங்க என்ன பண்ணுங்க? யாரு சார்ந்தாங்க? கவர்மெண்ட் வேலை செய்யறாங்க, சொல்றாங்க கொஞ்சம் பணம் வருது, சம்பாதிக்க வருது, நான் பாத்துக்கிறேன். ஆனா நம்ம சாட்சியில் வந்து ஆண்டவரே என் பிள்ளைங்க யார் படிக்க வைக்கணும்? யார் படிக்க வைக்கணும்? இவங்க படிக்க வைக்க நினைச்சாங்கன்னா கொஞ்ச நேரம் நின்று போயிடும், வேலை நின்று போயிடுச்சுன்னா சம்பளம் நின்று போயிடும், சம்பளம் நின்று போயிடுச்சுன்னா பிள்ளைகளை படிப்பு போயிடும். கஷ்டம் படிக்க வைக்க நினைச்சுட்டாருன்னா அவர் ஆரம்பிக்கணும், தடுக்க யாரும். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு இந்த நாள்ல வந்த செய்தி இருக்கிற காரியங்கள் என்னன்னா விசுவாசம் உள்ளவர்கள். அப்ப இந்த விசுவாசம் என் வாழ்க்கையில பெருங்குகிறதுக்கு அதிகமா வேதத்தை அதிகமா நான் பல இடங்களை தெரிஞ்சிருக்கிறேன். வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் அதை ஒரு புதுசா மாற்றி விடைய கண்டுபிடிக்க பழகி பல கேள்விகள் இருக்கு, பதில். ஆனா அந்த எப்படி வச்சிருக்கிறாருன்னா 4 மூலையில வச்சிருக்கிறாரு. அங்க வந்து இங்க வந்து சில காரியத்துல பேப்பர்ல போடுவாங்க பத்தியா, சில புத்தகங்கள் எல்லாம் இருக்கும், புரியாத புதிய சில கோடுகள் அங்கங்க போட்டு வச்சிருப்பாங்க. எல்லாம் சரியா எனக்கு ஒரு படமா மாறி போயிடும். அப்படிதான் கர்த்தர் இணைக்கிற இணைப்புல இந்த வேதத்துல அங்கொன்னும் இங்கொன்னுமா வச்சிருக்கிறாரு. அதனால வேதம் சொல்றது கர்த்தருடைய வேதத்தை தேடி வாசி. பிரச்சனைக்கு பதில் என்ன பண்ண எங்க தேட? இத விசுவாசத்தோட நீ தேடினா நீ அதை கண்டுபிடிச்ச. பதில் கண்டுபிடிச்சிட்டா, பதில் சரியா எழுதிட்டா அந்த பரீட்சையில நீ பாஸ். பதில தெரியல என்ன எழுதுவ? நான் படிச்ச காலத்துல எழுதி இருக்கிறேன், கொடுத்த கொஸ்டினே எழுதி கொடுத்துட்டு பதில் ஒண்ணும் தெரியாம என் படிப்பு எப்படி இருந்திருக்க? வெறும் பேப்பரா கொடுக்கூடாது, கொடுத்த கொஞ்ச நேரத்துல எங்க வந்துருவேன். பாக்கிய கேப்பாரு, எழுதியானா? எழுதிட்டேன். என்ன எழுதுன? கொஸ்டின் பேப்பர்ல என்ன எழுதுது, ஆன்சர் பேப்பர்ல என்ன எழுதிருக்கேன்? எனக்கு பதில் தெரிஞ்சிருந்தா தானே பதில் எழுதுறதுக்கு. அதனுடைய விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்முடைய விளைவுகள் என்ன? பதில் தெரிஞ்சிருக்கா இல்லையா? நமக்கு பதில் தெரியுனா, கேட்டு தெரியும், கேட்டு தெரியுனா இந்த வேதம். அப்ப இது வந்து ஏதோ ஒரு கடமைக்கு இல்லை, கட்டாயம் பெரிய நாலேஜில் நடத்தக்கூடிய ஒரு வல்லமை இருக்கு. அப்ப வேதத்தை படிக்கும் போதெல்லாம், பரிசுத்த ஆவியானவனை நிறுத்தி கண்காணிக்க சொல்லும் போதெல்லாம் அந்த வசனத்தை ஒரு அண்டர்கோட் போடு, இல்லைன்னா ஒரு டைரி வச்சு அதை கேள்வியா போட்டு அதுக்கு என்ன பதில் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பதிலை எழுதி வச்சு திரும்ப 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 இதை உன் வாழ்க்கையில இருந்து ஏற்றுக்கொள்வாயானால் நீ போகிற இடமெல்லாம் தோல்வி என்ற வார்த்தையில ஜெயமாக மாற்றி உன்னை மேன்மைப்படுத்தி கர்த்தர் கனப்படுத்துவார்.
அல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசிக்க கூடுமான விசுவாசிக்கிறவனுக்கு அது எது கூடாது என்ன முடியாது. ஏன் முடியல? பத்து நிமிஷம் படிக்கிறதுக்கு போர் அடிக்குது நம்ம ஆளுக்கு. 10 நிமிஷத்துல 10 போர்க்கால் வந்த நிமிஷம் எழுந்து அறிவிச்சிருக்க. வேதத்தை கனப்படுத்தணும். என்ன ஆரம்பத்துல சொன்னார் ஆண்டவர், ஊழியத்தின் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் சொன்னாரு, இந்த வேத புத்தகத்தை நீ சுமக்க ஆரம்பிச்சினா ஒரு நாள் வரும், அன்னைக்கு நான் உன்னை சுமந்து போவேன்னு. இன்னைக்கு பல இடங்களுக்கு, பல ஊர்களுக்கு, பல மாநிலங்களுக்கு நான் போயிட்டு வந்துட்டேன். என்னை கொண்டு போனது இந்த வேதம். என்னைக்கு வரையிலும் அப்பா அங்க பல நிலையில ஊழியத்தை பெருசா செய்யறவங்க கூட கனப்படுத்தக்கூடிய அளவுல வச்சிருக்கிறதுனா இந்த வேதம். என் படிப்போ, என் அந்தஸ்தோ, என் குடும்பத்துக்கு பேக்ரவுண்ட் அதெல்லாம் ஒண்ணு வேதான். ஊழியத்தை முடிக்கிறது சொல்றாங்க. உங்களுக்கு கொண்டாண்டு பேசினார், எதை கொண்டு பேசினாரு, இதை கொண்டு சொன்னாரு. என் சொந்த வார்த்தையில எந்த பலனும் கிடைக்காது. ஆனா தேவனுடைய வார்த்தையில 1000 பலன் இருக்கு. ஆனா இந்த வார்த்தையை தேடி என்ன பண்ண தேட, உன் பிரச்சனைக்கு பதில் எங்க தேடு, எங்க தேடு? விசுவாசம் கேள்வினால வரும். கேள்வி தேவ வசனத்துல வரணும்னு ரோமர் 10:17 எழுதப்பட்டிருக்கு. இந்த காரியத்தை சேர்ந்துட்டீங்கன்னா அது உன் புரிஞ்சா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், பாஸ் ஆயி நீ ஜெயம் கொள்வ, பயம் இல்லாத வாழ்க்கை வாழ்வ. என்ன செய்யுது என்ற ஒரு காரியங்கள் அதோடு கூட என் வாழ்க்கையில் போட்டு வந்தது. அதிகாலை ஜபத்தில் அப்படி கர்த்தருடைய சம்மதிக்கு வந்தவங்க சொன்னாரு, எது போத போட்டோம், நான் எதை உனக்கு இருக்கு கொடுக்கிறேன்னு அதான் உன்னோடு கூட இருக்கேன். சும்மா எதுக்காக கவலை பண்ணி கிடக்கணும், சும்மா எதுக்காக டென்ஷன் ஆகணும், எதுக்காக பாதப்படுத்தணும்? அப்ப தேவனோட வார்த்தை வந்து அதான் பதில். என்ன பண்ணுங்க, கர்த்தருடைய வார்த்தைய தேடுங்க. உன் வாழ்க்கைக்கு என்ன பிரச்சனைன்னு கேள்வி எழுதிக்கீங்க, பதில் எங்க தேடு. அதை நீ விசுவாசிச்சீனா எதெல்லாம் தேவனால செய்ய முடியுமோ அந்த காரியம் அந்த விசுவாசம் நமக்கு செய்து கொடுக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, என்னிடத்துல விசுவாசம் உள்ளவர்களாயிருங்க, தேவனிடத்திலையும் விசுவாசம் உள்ளவர்களாயிருந்தாரு. விசுவாசம் வாழ்க்கைய பெருசா சாதிக்க வைக்கும். கேப்டன் ஆசிரியர் ஒரு காணிக்கை கொடுத்துட்டு வரலையா?
Hallelujah. அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிள்ளைகள் உற்சாகமாய் அமைக்கை கொடுக்க அப்போதும் கொடுக்கப்படும் அமைத்து துணிக்கு மடியிலே சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து கொள்வார்கள். நீங்கள் எந்த அளவினால அழைக்கிறீர்களோ அந்த அளவினால உங்களுக்கு அழைக்கப்படும். உற்சாகமாய் கொடுத்த வருமானங்களை யாரும் பொருளாதாரத்தில் குறையில்லாமல் வீண் செலவுகள் நீங்க நஷ்டங்கள் இழப்புகள் நீங்க எல்லா ஆண்டவரே வருமானத்தையும் மீதியான துணிக்கைகள் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நீரே மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமம் என் ஆத்மாவை அந்த கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகி தேவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் அவருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்தும் நம்ம அனைவரோடும் பரிசுத்த அனைவரே இன்னைக்கு ஆராதனை பங்கேற்க அதிகாரம் நல்லா வந்து தூங்கி எழுந்தவளுக்கு ரெண்டு பேருக்கு பிள்ளைகள் மேல கையில நிற்குங்க. இந்த பிள்ளைகள் எல்லா நிலையிலையும் இயேசுவை போல வளர்ச்சி அடைந்து பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டது. ஞானம், புத்தி, அறிவு, விவேகத்துல வளரணும். ஆரோக்கிய சுக வாழ்விலே எல்லா நிலையான ஆசீர்வாதங்கள் இதா குமாரன் பரிசுத்தாவினுடைய நாமத்தினால பிறந்தார் காண்கிற இந்த பிள்ளைகள் மேல இந்த ஆசீர்வாதங்கள் தான் தங்க நாங்கள் சபையா ஜெபித்து ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து பிறந்த நாள் காணப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற Happy birthday to you. Happy birthday to you.